ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மகாராஜா நகர்ல லொக்கேட் ஆகக்கூடிய ஹோட்டல் நாட்டுக்கோழி தான் வந்திருக்கோம். ஸோ அங்க ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கியிருக்கோம். வந்துட்டு அதுக்கு இதாக வந்துட்டு தால்ச்சா, அப்புறம் வந்துட்டு ரைட் டம்பிள், அதுக்கப்புறம் வந்து பெல்ஜாம். அதுக்கப்புறம் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் ஆனால் வந்துட்டு நாட்டுக்கோழி. சிக்கன் பிரியாணி வந்துட்டு நல்லா வந்துட்டு ரைஸ் வந்து குக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. இப்போ வந்து பீஸ் எப்படி இருக்கு பாருங்க. பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு, சாஃப்டா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் தால்ச்சா வச்சு ரைஸ் பார்ப்போம். கொஞ்சோண்டு ரைஸா எடுத்து வச்சு பேரிங் போட்டு சாப்பிட்டு தான் சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரெட் ஜாம் ட்ரை பண்ணுவோம். பிரெட் ஜாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காங்க சொல்லுவோம். நம்ம வந்து பரோட்டா ட்ரை பண்ணலாம். பரோட்டா வித் நாட்டுக்கோழி. பரோட்டா பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா. நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் நாச்சா இருக்கு. இது மாதிரி நான் வந்துட்டு ஒரு கிரேவி வந்து ட்ரை பண்ணதே இல்லை. செம்ம டேஸ்டா இருக்கு. இப்போ இந்த பீஸ் எப்படி இருக்குன்னு பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். பீஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஜூஸியா இருக்கு, அப்படியே உடஞ்சிருது. இப்போ அப்படியே நம்ம வந்து பரோட்டாவோட வச்சு ஒரு பைட் எடுக்கணும். இந்த கடையில வந்துட்டு பரோட்டா வைத்து நாட்டுக்கோழி கிரேவி வந்துட்டு மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். செம்ம டேஸ்டா இருக்கு. செமையா குக்கா இருக்கு. அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா செம ஜூஸியா பரோட்டா கொடுத்துருக்காங்க. இப்ப அப்படியே எனக்கு ஆங்கிள் சிக்கன் பரோட்டாவையும் இந்த இலை பரோட்டாவையும் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ரிவே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டெண்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த இலை பரோட்டால என்னென்ன வச்சிருக்காங்களா பார்க்கலாம். பரோட்டா, சிக்கன் ஸ்டஃப், மோஸ்ட்லி வந்து இலை பரோட்டால வந்து எக்கோட வரும். இங்க வந்து எக்கு கொடுக்கல. 4 பரோட்டா பிளஸ் அந்த சிக்கன் பட்டர் சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கிற கிரேவி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பட்டர் சிக்கன் மாதிரி தான் இருக்கு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. பட்டர் சிக்கன் கிரேவி மாதிரி 4 பரோட்டா பிளஸ் பட்டர் சிக்கன் கிரேவி வச்சு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு பரோட்டா வச்சு நாட்டுக்கோழி டைப் பண்ணி பார்த்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. இங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலன் பரோட்டா டைப் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இது 3 டிஷ்ஷுமே மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். இப்போ வந்து கிளி பரோட்டாவும் நல்லா இருந்துச்சு. நம்ம டீம்ல கேட்கலாம் உங்களுக்கு என்ன டிஷ் இருக்கு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? சிலோன் பரோட்டா, இலை பரோட்டா எல்லாமே இந்த ஹோட்டல்ல சூப்பரா இருக்கு. எல்லாமே ஒர்க்கு. மணி, உங்களுக்கு எது? என்னோட சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இலை பரோட்டா உண்மையிலே சூப்பர். இந்த ஹோட்டல்ல மஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே. எல்லாம் உங்க வேற டிஷ்லாம் பிடிச்சிருக்கு? இலை பரோட்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஓகே. அப்படி உங்களுக்கு இங்க பிடிச்சது என்ன?
எனக்கு எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சா இருக்கு. இதே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா சிலோன் பரோட்டா சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஓகே. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஹோட்டல் நாட்டுக்கோழி மகாராஜா நகர். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 78 இருந்து நம்ம அனுபவம் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இங்க வாப்பா காலத்துல இருந்தே நம்ம கடையில புரோட்டா, நாட்டுக்கோழி பொரிச்சது, இலை புரோட்டா, பிரியாணி, அப்புறம் நாட்டுக்கோழி பிரியாணி, பீப் மசாலா, பிரான் மசாலா, நெய்ச்சோறு எல்லாமே மன நிறைவோட சந்தோஷமா சாப்பிட்டு போற மாதிரி அவ்வளோ அற்புதமா இருக்கும். இன்ஷால்லா நமக்குள்ள பிராய்லர் கோழி கிடையாது, பிராய்லர் முட்டை கிடையாது, டிவி கிடையாது. அந்த காலத்துல இருந்து நம்ம அனுபவத்தோடு அந்த வியாபாரத்தை நம்ம துவங்கியிருக்கோம். எந்த ஒரு கலப்படம் இல்லாம ரொம்ப தெளிவான முறையில எல்லா மக்களும் வந்து மனசார சாப்பிட்டுட்டு மனசார போற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு 2 புரோட்டா சாம்பிள் சாப்பிட்டாலே அவ்வளவு ஒரு மன நிறைவோட இந்த மக்கள் போவாங்க. பி காலனி ஆர்டிஓஸ் பக்கத்துல இன்னொரு பிரான்ச் நம்ம பிரான்ச் சாலா இருக்கு. அதுவும் நல்ல சிறப்பாக நம்மள இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நாட்டுக்கோழி பிரியாணியில வந்து நம்ம எல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பில் வந்து பாத்தீங்கன்னா 884 ரூபா பில் போட்டிருக்காங்க. நமக்கு ரெடக்ஷன் பண்ணி 384 ரூபா ரெடக்ஷன் பண்ணி 500 ரூபா வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்துட்டு வீக்கெண்ட்ல வந்துட்டு இங்க சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும்.